ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினங்களில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான ஒரு தீர்வை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு அக்கறை இல்லாமல் என்னை எத்தனையோ அலட்சியமாக நினைத்து இதை தவிர்த்துவிட்டு போய்விடுகின்றாயே ஏன் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டால்தானே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை முழுமையாக நீ தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகவே வருகின்றேன். ஆனால் நீ என்னை எத்தனையோ அலட்சியப்படுத்திவிட்டு செல்கின்றாயே என் தங்கமே, என் அன்பு குழந்தையே, என்னுடைய செல்வமே. உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியை ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் உன் தாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்களும் இல்லை, வேதனைகளும் இல்லை, கண்ணீரும் இல்லை. உன்னை போன்று இங்கு யாருமே வேதனைப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன் எண்ணம் என்னாக இருக்கின்றது என் குழந்தையே. உன்னை போன்று யாருமே வேதனைப்பட்டுவிடக் கூடாது என்பதும் உன் எண்ணமாகவும் உன்னிடத்தில் மனதில் இருக்கின்றதே என் குழந்தையே. என்ன செய்ய முடியும்? இங்கு நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் தானே இங்கு வேதனைப்படுகின்றார்கள். வேதனைப்படுபவர்களே நல்லவர்களாக அதிகமாக இங்கு இருக்கின்றார்கள் என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்கின்றாய். எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி, எண்ணத்தை மட்டும் நான் மாற்றிவிடவே மாட்டேன் என்று யாராலும் சிறிது அளவில் கூட வேதனைப்பட்டுவிடக் கூடாது என்று நினைத்து யாருமே கண்ணீர் வடித்து விடக்கூடாது. என்னுடைய வார்த்தைகளில் வழிகளை யாரும் துடித்துவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்கின்றாய். இந்த எண்ணங்கள் தான் உன் இடத்தில் ஈர்ப்பை வைக்கின்றது என் தங்கமே. என்னை உன்னிடத்தில் ஈர்த்து வைத்திருக்கின்றது என் குழந்தையே. இவ்வளவு நல்மனத்தை உன் மனதில் இருப்பதனால் மட்டும்தான் உன் தாய் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக தெரிந்து கொள். உன்னிடத்தில் இல்லை என்றால் கூட என்னிடம் யாராவது ஏதாவது கேட்டால் உதவி என்று உன்னிடத்தில் கேட்டால் உன்னிடத்தில் இருப்பதை கொடுத்து அவர்கள் முகத்தில் வரும் சந்தோஷத்தை பார்க்க அழைபடுவாய் என் தங்கமே. இவ்வளவு ஆசைப்படுவாய் என் குழந்தையே. இப்படிப்பட்ட சுயநலமான தான் மட்டும் இன்பமாக தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைக்கும் சுயநலமான உலகத்தில் உன்னை போன்று ஒரு ஜீவன் இருப்பதும் அதிசயம்தான் என் தங்கமே. இப்படி இருக்கும் நீ எந்த இடத்திலும் தாழ்ச்சி அடங்கிவிட மாட்டாய் என்பதை மட்டும் கவனமாக வைத்துக்கொள் என் தங்கமே. கவனித்து வைத்துக்கொள் என் தங்கமே. இதையெல்லாம் உன் கவனத்தில் வைத்து கொண்டால் மட்டும் போதும் என் தங்கமே. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவி கிடைக்கும்படி உன் தாய் நான் செய்து விடுவேன் என் தங்கமே. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. நான் இருப்பதை உணர்த்துவேன் என் தங்கமே. உனக்கு உணர்த்தும்படியான ஏதோ ஒரு விஷயத்தை நான் செய்து விடுவேன் என் பிள்ளையே. உன்னுடன் நான் என்றும் இருப்பேன் உனக்கு துணையாக என் குழந்தையே. வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். உன் கண்களில் சோர்வுகளை அதிகமாகிவிட்டது. கை கால் பலம் இழந்து அனைத்தும் சோர்வடைந்து விட்டது. உணவு அருந்த கூட உன்னால் முடியாமல் இப்பொழுது வேதனையும் இழக்கூட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயே பசி. ஆனாலும் இந்த பசிக்கு இரை போட உன்னால் முடியவில்லை. உறக்கம் வந்தாலும் உன் கண் இமைகள் நேரத்தில் விட்டு உடுவிடவும் முடியவில்லை என்று கவலையில் நீ உறக்கம் இல்லாமலும் சோர்வுடன் இருக்கின்றாய். உன் கண் இமைகளை சற்று கூட அசைத்து விட முடியாமல் இந்த கவலையெல்லாம் நினைக்கும் போது உன் கண் இமைகளே மூட முடியாது என்று அளவிற்கு ஆகிவிட்டதே என் தங்கமே. அதையும் இதையும் உனக்கு நடந்ததையும் நினைத்து நினைத்து உறக்கம் இல்லாமல் கண்கள் சோர்வடைந்து விட்டது. இது மட்டுமின்றி உடலால் இருக்கும் வலிகளும் வயிற்றில் இருக்கும் வலிகளும் இப்படி தாங்கிக் கொள்ள முடியாத வலிகளை பற்றியும் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ எப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட எல்லாம் தாங்க முடியாத வழிகளாக இருப்பதனால் மருத்துவமனை சென்று பார்த்துவிடக் கூட மருத்துவருக்கு உங்களால் கொடுக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். உங்கள் உடல் சற்று நலமாகத்தான் இருக்கின்றது என்று கூறி உன்னை அனுப்பிவிடுகின்றார். உனது உடல் நன்றாகத்தான் இருக்கின்றது என்று சொல்கின்றார். உங்களின் மனதில் உன் மனம்தான் அதற்கெல்லாம் காரணம் என்று உன்னை சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். ஆனால் உன் மனதையும் நீ சரி செய்து விட்டாய். ஆனால் இந்த வழி உன்னை விட்டு போனபடி கிடையாது என் தங்கமே. எங்கு இருந்து இந்த வழி வருகின்றது? எதற்காக இந்த வழி வருகின்றது? யாரால் இந்த வழி வருகின்றது? இந்த வழியை கொடுக்கப்பட்டது எனக்கு ஏன் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அத்தனையுமே போதும் என்று முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இனி உனக்கு எந்த ஒரு கர்மா இருந்தாலும் சரி, உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் சரி, தீய சக்திகளாக நிறைந்து இருந்தாலும் சரி, நான் எப்பொழுது ஒரு முடிவை எடுத்துவிட்டேன். இப்பொழுது உனக்கான முடிவை எடுத்து வந்துவிட்டேன். அந்த முடிவுதான் நான் உன்னை தேடி வர வைக்கின்றேன் என் தங்கமே. ஒன்றை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்துவிடு. இழந்தால்தான் இன்னொன்றை உனக்கு கிடைக்கும்படி செய்ய முடியும். அது போதும். கதவுகள் மூடியது இருந்தால்தான் அந்த கதவுகள் திறக்க முடியும். ஒரு கதவுகள் மூடி இருந்தால்தான் அதை திறக்க முடியும் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? உனக்கு இன்று ஒரு காரியம் நடக்கப் போகின்றது தங்கமே. இன்னும் 5 மணி நேரத்தில் உனக்கு தாங்க முடியாத வழி ஒன்றை கொடுக்க போகின்றேன் என் தங்கமே. அந்த வழியால் உன்னுள் தங்கி முடங்கி கிடைக்கும் அத்தனையும் வெளிவர போகின்றது. அந்த வழியால் நீ துடிக்க போகின்றாய். அந்த வழி இன்னும் ஏன் என்னை விடவில்லை என்று கேட்கின்றாயா? ஆனால் அந்த வழி வருவது உனக்கு நல்லது என் பிள்ளையே என்பதை சொல்லத்தான் வந்தேன். நீ வேதனை அடக்கி விட வேண்டும். அது உனக்கு நல்லதற்காக செய்திருக்கின்றேன். அடைந்து விடாதே. தோல்வி அடைந்து விடுவோம் என்று நினைத்து இன்று உனக்கு நல்லது நடக்க காத்திருக்கின்றது என்பதை உணர்த்தவே இங்கு வந்தேன் என் தங்கமே. காரணம் என்ன தெரியுமா? நீ பட்ட வழிகளும் முற்றுப்புள்ளி கிடைக்க போகின்றது. அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகின்றேன். இதை நீ பார்க்காமலோ கேட்காமலோ போய்விட்டாய் என்றால் இந்த வழி உன்னை இறுதி முடிவிற்கு அழைத்து போய்விடும் என் தங்கமே. அதனால்தான் சொல்கின்றேன், இதை கவனமாக கேட்டுவிடு என்று. நீ அச்சப்படுவாய். ஆனால் கவலைப்படாதே. உன்னை தேடி உன் தாய் வந்துவிட்டேன். உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் குரலை கேட்டதினால் உனக்கான வழிகளை குறைக்கப் போகின்றேன். அனைத்தையும் வெளியேற்றப் போகின்றேன் என் தங்கமே. இறுதி முடிவு உனக்கு இல்லை. அது உன் வாழ்க்கை ஆரம்பம் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த வழி வருவது உன்னை மறுவாழ்விற்கு அழைத்து செல்ல போகின்றது என்பதை தெரிந்து கொள். அந்த வழி உனக்கு வரும் காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரம் நான் உன் அருகில் நிற்பேன் என்பதை புரிந்துகொள். எந்த இடத்தில் உனக்கு வழிகள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் உன் தாயின் கைகள் இருந்து உன்னை பாதுகாக்கும். அந்த வழியோடு வழியாக வெளிவரப் போவது என்ன தெரியுமா என் தங்கமே? உன் வயிற்றில் ஒளிந்து கொண்டிருக்கும் செய்வினை மருந்துதான் அந்த வழியோடு வழியாக உன்னிடத்திலிருந்து எடுக்க போகின்றேன். சற்று பொறுத்து கேள் என் தங்கமே. அந்த வழியை தாங்கும் சக்தியை உன் தாய் உனக்கு கொடுப்பேன். உன்னிடம் இருப்பது உன் தாய் அல்லவா என் தங்கமே? இதை கேட்க அந்த நொடி உன் தாய் உன் பக்கத்தில் வந்து விடுவேன். இந்த வழி நேரம் வரும் வரை உன்னுடன் இருந்து அதை வெளியேற்றாமல் போய்விட வேணாம். வருத்தப்படாதே, வேதனைப்படாதே. இன்று உனக்கு
கவலைகள் முடிந்து இன்று வேதனை முடிந்து இன்றோடு உன் வழிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். நீ தைரியமாக இரு. உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன். அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் என்று முழுமையாக நம்பும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து உன் உயிரை காப்பாற்றி உன்னிடம் தருவது இந்த தாயின் கடமை. என் தங்கமே, என்னை முழுமையாக நம்பி இதை முழுமையடைய வைத்த உனக்கு அனைத்தும் சுலபமாக நடக்கும்படி அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும்படியான வலிமையை உனக்கு கொடுப்பேன். என் தங்கமே, அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓட போகும் நேரம் வந்துவிட்டது. உன் தாய் உன்னுடன் இருக்கின்றேன். எப்படி அந்த கர்ம வினைகளையோ செய்வினைகளையோ உன்னிடத்தில் இருக்கும்படி செய்வேன். அனைத்தையும் ஓட ஓட விரட்டும் நேரம் வந்துவிட்டது. உன்னுள் உருண்டு திரியும் அந்த செய்வினையும் வரும் நேரம் வந்துவிட்டது. இதை கேட்ட அடுத்த நொடி உனக்கு வழி வரும். அந்த நொடி வரை உன் தாய் உன்னுடன் இருந்து உன்னை பாதுகாத்து உன்னில் இருக்கின்ற அனைத்தையும் வெளியேற்றிதான் மறுபுறம் செல்வேன் என்பதை உன் மனதில் வைத்து கொண்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. என் தங்கமே, உன்னுள் உருண்டு திரியும் செய்வினையை எடுக்கப் போகின்றேன் நான். நீ இதற்கு பிறகு மறுவாழ்வை வாழ தயாராக இரு. என் தங்கமே, உன் தாய் உனக்கு நல்லதொரு வாழ்வை கொடுக்க போகின்றேன். உன் தாய் உனக்கென்று இனிய வாழ்க்கையை அமைத்து தரப் போகின்றேன். உன் எதிரிகளையும் உன் துரோகிகளையும் அழிக்கப் போகின்றேன். என் தங்கமே, ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.